போலியா வரும். ஆமாம், லோக்கலில் தான் சுற்றுவேன். இப்போ கொஞ்ச நாள் இங்கே வர்றதில்லை, வெளியே அவுட் இருக்கும். உடங்குடி திசைவில் பெரிய தரப்பு. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி. சம்சா வைப்பாங்க, சம்சா வைப்பாங்க. எங்கள் அப்பா சம்சா வைப்பாங்க. ஆமாம். கறி பட்டர்மெலன் சாப்பிட்றீங்க போல இருக்கு. உனக்காக தான் ஆசாசியாக வாங்கி வெட்டி வச்சுட்டு போனேன். அதாவது நான் சாப்பிட்டுட்டு உனக்காண்டி வச்சிருந்தேன்னு. அம்மா அம்மா இன்னும் பாதி இருக்குல்ல வெட்டாம. வெட்டி வச்சா கலர் மாறிடும், அதான் நான் வெட்டாமல் வச்சுருந்தேன். கொஞ்சம் வச்சுருந்தேன், வேணா வெட்டி தரேன். அவள் வந்து அம்மா மேலே ஒவ்வொரு பாசம் தானே. ஆனால் இவளுக்கு சரி. அப்போ இந்த உண்டியில் உடச்சி அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் கொலுசு வாங்கிடுவோமா? உண்டியில் தயாராக தான் இருக்கா போல இருக்கு. நான் உண்மையிலே இது எதிர்பார்க்கல. வீடு உண்டியல் வேண்டாம், வீடு உண்டியல் உங்க காசு சரி. அதான் பரவாயில்ல தரேன்னு. அது பரவாயில்ல, அது அந்த அசல்ல இருந்து விழுந்துருக்க மேலே. இங்கே இது தட்டி விடு. இன்னும் குளிக்கல, இன்னும் குளிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ குளிக்க தான் போகிறேன். சரி, அப்போ ஒன்று பண்ணுறியா? அப்போ ஒன்றியில் எடுத்துறியா? கொடுத்து வாங்கிடுவோம். அதை எடுத்துக்கிட மாட்டா நீ. நீ தருவியா? சரி சரி பார்ப்போம். சேர்ந்துட்டுனா கொலுசு வாங்கிடுவோம். சரியா? சரி, வாங்க வாங்க வாங்க, எடுங்க எடுத்து வந்துடுறேன். பம்பரம் வாங்கி தரணுமா? உனக்கு கொலுசு வாங்கணும். உனக்கு கொலுசு வாங்கி கலட்டி போட்டு 6-7 மாதம் இருக்கும். எவ்வளோ நாள் இருக்கும்? முன்னாடியே சரி வாங்கிடுவோண்ணே. இப்போ வாங்கிட்டு வந்துடுவோம். உன் காசும் சரியா? ஓகே. நேத்தான் சொன்னேன், இது ஃபுல்லாக சொன்னேன் நான். அப்படி ஃபுல்லாக அதுக்கு ஓப்பன் பண்ண வேண்டியதாகி போச்சு. சரி, ஓப்பன் பண்ணிடுவோமா? வாங்கிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஒழுங்கா உட்காரு. என்ன பழக்கம் அது? ஒழுங்கா உட்காரு. எந்திரி போகல, எந்திரி எந்திரி. கம்பு எடுத்துட்டு வந்து அடிச்சு விடானே. மூட்டை மூட்டை ஏமா இந்த கத்தி வேலை, அந்த கத்தி எடு. சோப்புல கத்தி. அதான் கொண்டா. இது வேண்டாம். சரி, இது இருக்கட்டும். உட்காரு. ஒழுங்கா உட்காரு, ஒழுங்கா உட்காரு. ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடணும். இல்லை அடிச்சிருவேன், நான் சொல்லிட்டேன். சரியா? புரியுதா? என்ன பழக்கம் அது? ஸ்கூல்ல எப்படி தான் இருப்பியா? உங்க டீச்சர் நீ தான் சொல்லி தந்தாங்களா? ஸ்கூல்ல ஃப்ராக் கிடையாதுல, ட்ரவுசர்ல. இங்க தான் நடந்துருக்கும். மேல எப்படியும் கேப் இருக்கும்ல, அடியில தானே நடந்துருக்கும். அடியில தான். ஐயோ, வரல அப்படினா நான் என்ன பண்ண முடியும்? என்னங்க? வரல அப்படினா நான் என்ன பண்ண முடியும்? பெரிய தாள் வருது. மொட்டமண்டியா இன்னுமா கோபத்துல இருக்கா? கொலுசு உனக்கு தாண்டா வாங்க போனோம். ஐயோ, உண்டியில வேறு வேற லெவல்ல இருக்கு. உண்டியில எடுக்க முடியல. இந்த கேப்ல எப்படி எடுக்க முடியும்? இதுல சுருட்டி வேற போடலாமா? நம்மளும் அந்த ப்ரொமோஷன் தான் பண்ணணும். இப்ப இல்ல, இருக்கும் 1.5 வருஷம் இருக்கும் கூட இருக்கும். சுருட்டி போட்டா எப்படி காசு எடுக்க முடியும்? வீடியோ போட ஸ்டார்டிங்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணோம். முதல்ல 3-4 ப்ரொமோஷன் பண்ணோம். அது எப்படி அவ்வளவு பச்சை கலர் தலா கொடுத்து வச்சிருக்கீங்க உங்க பிள்ளைட்ட? இல்ல, அதிகமா 500 ரூபாய் தான் தருவாங்க. கொடுத்தா 500 ரூபாய் தான். இப்பதான் எவ்வளோ 100 ரூபாய் 200 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபாய் தர மாட்டாங்களா? 50 ரூபாய் அம்மாவுக்கு. 50 ரூபாய் வந்து நான் திருவள்ளியில் வியாபாரம் போடும்போது தான் நான் அவனுக்கு அந்த புது 50 ரூபாய் தாளா. சரி, மறந்து போச்சு அவனுக்கு. 20 ரூபாய் தருவீங்க. அது வந்து வியாபாரத்துக்கு நம்ம அங்கே உள்ள வியாபாரம் வேற. இங்கே வந்து கொஞ்சம் தானே வியாபாரம் ஆகுது. அங்கே அப்படி கிடையாது. அங்கே 2 பெட்டி கட்டிட்டு போவோம். எல்லாம் ஒரு பெட்டி தான் கட்டிட்டு போறீங்க. ஆமாம், அதனால இங்கே வியாபாரம் கம்மி. திருநெல்வேலியில் அப்படி கிடையாது, நல்ல வியாபாரம் ஆகும். இதை விட சென்னையில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன வியாபாரம் ஆகும் தெரியுமா? கல்யாணத்துலாம் முடியும். நம்ம எல்லாம் கல்யாணம் முன்னாடி சென்னையில் வியாபாரம் பார்த்தேன். கீழே பெரிய பெட்டி கிடக்கலடா, பெட்டி ஃபுல்லாக இருக்கும். அப்போ யோசிக்க போடுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? ரொம்ப நேரம் ஆகுதா? அப்போ வந்து சின்ன பையன்லடா, வேகம் பயங்கரமாக இருக்கும். அப்போ வந்து காலையில் முழிச்சோமா, 6 மணிக்கு முழிச்சோமா, நேரே ஒரு டீ கடை இருக்குது. இன்னும் அந்த கடை இருக்குது.
தசராக்கு வசூல் போகும்போது பார்த்தேன், சென்னை போகும்போது எங்கேயே போனோமா, ஒரு டீ போட்டுமா, 2 உளுந்த வடை சாப்பிட்டோமா, காலையில் ஆரம்பித்து பருப்பு வேக வச்சுருவேன். டக்கு 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 டக்குன்னு வேலை நடக்கும். இன்னொன்று, சென்னையில் நமக்கு பழக்கம் யாருமே கிடையாது. சரியா, பேசணும்னு அவசியம் இல்லை, ஒரு சைடு பாட்டு ஓடும். அப்படி இல்லைனாலும் எல்லாத்தையும் பேசிடுவாவே. நான் வந்து ரெக்கன் போய் ஃப்ரெண்டுன்னு எங்கேயாவது சுற்றுறது, யார்கிட்டையாவது பேசுறது ஃபோனில் ஒன்றும் கிடையாது. தெருவில் பார்க்கமா அடி இருந்தாலும் சிரிச்சுட்டு வந்துடுறது. வேறு யாரு திருப்பூர்லேருந்து பிரேம் இருக்கான், அவ்வளோதான் எனக்கு ஃப்ரெண்டுன்னா இந்த 2 பேரும் தான். நல்லா கணேசன் மரியாதை இருந்தேன். முடிச்சா அடிக்கிட்டியா கையோட? எல்லாம் வேண்டாம், உன் வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன போ. சரி, மிஷினோட ஃபாஸ்ட்டாக என்றாலுடா 13 தான் இருக்கு. 13ஆ? அவள் என்னறான், அக்கா எப்படி என்னறான்னு பார்ப்போம். அவ்வளோதான் இருக்கும் 13. முடியல எடுத்தியா? ஏன்ட்ட ஒரு 3 ரூபா இல்லாட்டி ஒரு 4 ரூபா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அக்கா என்ற எப்படி என்ன கரெக்டாக என்றாலான்னு பார்ப்போம். என்னடா கூட்டு கூட்ட பார்த்தா பயந்துருவீங்க டேடி. அது எவ்வளோ இருக்கு? 13 தானே சொன்னேன். ஆமாம், 13,700. கொட்டுங்க கொட்டுங்க. 13,700 நீர் வர 14. அது என்ன 14? அப்பா 20 ரூபா இருந்தாலும் வாங்க முடியும். பாரு பாரு பாரு, உன்ட்ட எவ்வளோ இருக்குண்ணா? 3 ரூபா இல்லாட்டி 4 ரூபா கூட இருக்கும். எண்ணிலாம் பார்க்கல, நீ தந்ததை வச்சிருக்கேன். 2 ரூபா இருக்கும். எதுக்கு எல்லாரும் 2000 வாங்கிங்க? உலகண்டா மதிப்பெல்லாம் படம் மதிப்பு ஆகி போச்சுடா. கொலுசு உனக்கு இங்கே தெரியாது. போன டைம் கொலுசு அவங்க எவ்வளோ கொண்டு போனோம்? 5000 நம்ம தான் வச்சிருந்தோம். அவளுக்கு போகும்போது மாத்திரை இருக்கு, அப்படிதானே? அவனுக்கும் எடுத்திருந்து அவளுக்கும் எடுத்திருந்தோம். பழைய கொலுசு 2 பேருக்கு கொலுசு, பழைய கொலுசு போட்டு புதுசு வாங்குறதுக்கு 5000 தான் கொண்டு போனோம். இன்னைக்கு அம்மைக்கும் அவளுக்கும் வாங்குறதுக்கு 20,000 ரூபா இருந்தால் வாங்க முடியாது. நான் சொல்லுறது வெறும் 2 வருஷம் தான், அப்படிதானே? ஆமாம், 2.5 வருஷம். 2.5 வருஷத்துல இவ்வளோ விலைவாசி. நீ தங்கத்தில் வாங்கணும். என்னது கொலுசா? டேடி விலை கூட. இன்னும் நீங்க ஆசைப்பட்ட ஒரு மோதிரம் கூட நான் என்ன வாங்கி தரல. உங்க டேடி எனக்கு வாங்கி தர்றது இந்த ஒரு கொலுசு மட்டும் தான். என்னத்தையும் ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன செய்ய அக்கறை கண்டிஷன்ல இருக்கு. அப்படி எண்ணிட்டு இருக்கு. நீ என்னடா 4 10 15 15,200. சரி, ஓயதேடு. சரி, நீ ட்ரெஸ் மாத்திடுறியா? இப்போ ஓடு நீ கிளம்பு, தலையில. சரியா? என்னங்க? ஆமா, நீங்க குளிச்சுட்டாலும் ஏமா சளி பிடிச்சிருக்கு, யாரும் தலைக்கு தண்ணி ஊற்றிடாங்க. சரியா? தலைக்கு தண்ணி ஊற்றிடாத, காய்ச்சல் திருப்பிடும். மொட்டை நீயும் அப்படி தானே? தலைக்கெல்லாம் ஒன்றும் தண்ணி ஊற்ற வேண்டாம், சும்மா கை கால் கழுவு போதும். சரியாடா? புரிஞ்சுதா? இப்படி ஒழுங்கா நில்லுடா மொட்டை. புரியலைன்னா அடி கொடுத்தா புரியும். இல்லைப்பா? 5,000. சரி, அப்போ ஓகேடா. 20 ரூபா வந்துருச்சு, கொலுசு வாங்கிக்கலாம் 2 பேருக்கும். ஒரே இதுதான், குட்டியக்கா சின்ன பிள்ளை, அதனால் அவளுக்கு ஜலன்னு இருந்தால் தான் கொலுசு நல்லாயிருக்கும். அதனால் அவருக்கு நல்ல சலங்கையோட வாங்கணும், அந்த மணியோட வாங்கணும். அதானே? இது மணி தானே? முத்தோட வாங்கணும். சரியா? உங்கள் அம்மைக்கு அப்படி கிடையாது. உங்கள் அம்மைக்கு இதுக்கு முந்தி வாங்கின கொலுசு 2.5 வருஷம் ஓடி மட்டும் ஒரே ஒரு இது தோங்கும். அத்துட்டா இது 2 அத்துட்டு என்ன வாங்கணும்? நல்லா தடியாக வாங்கணுமே தவிர இது இருக்கக்கூடாது, கொலுசு முத்து இருக்கக்கூடாது. ஏன்னா அம்மாவுக்கு முத்து அவளுக்கு ஆசை இருக்கும், ஆனால் வேண்டாம். எனக்கு நிறைய முத்து வச்சுலாம் பிடிக்காது. ஏன்னா எப்பவுமே விவரம் தெரிஞ்சதுல இருந்து கொஞ்சம் சின்ன கொலுசாவே தான் போட்டிருக்கேன். அப்படியா? ஆமா, அப்புறம் எங்கிட்ட 4 போட்ட பிள்ளையிலே அப்புறம் எங்க அப்பா என்ன பெருசா கொலுசானா இல்லாமலாம் இருக்க மாட்டோம், ஆனால் சின்ன கொலுசா போடுவோம். நானே என் பிள்ளைகளுக்கு கொலுசு இல்லாமல் ஒரு நாளும் போட்டதில்லை. ஏழு 6 மாசத்துக்கு மேல ஆயிட்டு. அவ பிறந்திருக்கும் போது எப்போ 1 வயசுல தான் கொலுசு எடுத்தேன். அது அம்மா சண்டை போட்டு உனக்கு வாங்க வச்சிருந்தேன். அது 6 மாசத்துக்கு மேல ஆயிட்டு. ஆமாடா, வாங்கிடுவோம். கொலுசு வாங்கிடுவோன்னு. ஆமா, நீதான் உமாவே கொடுக்க மாட்டேங்க டேடிக்கு. மனங்கிட்டவன் கொலுசுனானே உமா கொடுக்க. டேய் மொட்டை ரெடி ஆயிட்டியாடா? டேய் அவங்களாம் ரெடி ஆச்சா பார்த்துருப்போ. சீக்கிரம் ரெடியாக சொல்லு, டைம் ஆயிட்டு. ரெடி ஆயிட்டியாடா?
என்னங்க பவுடர் போட்டு ஒட்டு மட்டும் வைக்கணும். பவுடர் போட்டா சீக்கிரம் வச்சுட்டு வா. வச்சுட்டு வாங்க. அந்த சாலை தூக்கி தூர போடுறா ஏன்டா? ஆமா இது எடுத்து கடைக்கு போனோம். அப்ப கடைக்கு போறோம்னா சாயங்காலம் லேட் ஆயிட்டு அவரு அந்த பெரிய ஆள் இருப்பாரு, அவங்க கூட படிச்சு போய் இருப்பாங்க தெரியலையே. ஆமா அவன் பேர் நயினார் தான். அந்த கடை பேர் தாத்தா பேரு. அதனால இவன் பேர் நயினார் தான். இவன் நயினார் தான் கூட. ஆர்ம நயினார்லாம் இவன் பேர் தெரியாது. படிக்கும்போது இவன் கூட எப்போ படிச்சான்? 6, 7, 8 8 ஃபுல்லா முடிக்கல. காலேஜ் படிச்சு 6, 7 வரைக்கும் படிச்சேன் அவன் கூட. நயினார் கூடுவான் அவ்வளோதான். நீ சாமி விட்டியாடா? சப்பா என் டேடிக்கும் அவளுக்கும் தெரிய பூசி கொடுப்போம். பொட்டு வைக்கணும் மரியா. பொட்டு வச்சு வரியா எப்படி? சாலே தலையில போட்டுட்டு இருக்க பொட்டுக்கு வர படிக்க. சரி தங்கம்மா வீட்டில் நின்னுங்க பாப்பா. நாங்கள் 2 பேர் போயிட்டு வரோம். நாங்கள் முடியும். அப்போ போ சாமி கும்பிடு, தலை சீவு போ. இந்தாங்க. மூக்கு என்ன பெருசாக இருக்கு கேமராவில். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பொட்டு வச்சியா? ஜூமிங்ல வரக்கூடாது, இப்படிதான் வரணும். பொட்டு வச்சியா? அಷ್ಟೇ. சரி பேட்டா. பொட்டு வச்சா டேடி சின்ன பையன் மாதிரி ஆகிட்டேன் நான். இது அவங்க சின்ன மூஞ்சா. சின்ன பையன் மாதிரி. பொட்டு வைப்போம். இன்னும் பொட்டு வைக்கல. நல்லா மாடலா வைப்பா. அம்மா வச்சா ஒரு புள்ளி. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் உங்கள் அக்கா. சாமி கும்பிட்டு வா. டேய் கொலுசு வாங்க போனால் ஆடினது போதும், போய் வாங்கிட்டு வா. சரி சாமி கும்பிட்டுட்டு வா போ. வெள்ளி செயின். சரி வச்சுக்க பார்ப்பேன். சரியா? இந்த பழசு உங்கள் பெரியம்மா வாங்கி கொடுத்தது தானே. பிஞ்சிட்டு அதனால பெருசாகவும் உள்ளதுக்கு வரும். சரி பார்ப்போம். புது செருப்பை காணுமா? யார் எடுத்துகிட்டு போனா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எம்மா போதும் எம்மா. என்ன ஆட்டம் எப்பா. ஐயோ அது குட்டி விஜயில அப்படிதான் இருக்கும். என்னங்க? அது குட்டி விஜயில அப்படிதான் இருக்கும். மூக்குல உள்ள பவுடர் தொடங்க. லேசா தானே போட்டேன். அதுக்கப்புறம் வாய் பேசுங்க. என்ன மேக்கப் இந்த வயசுல உனக்கு இந்த பவுடர் போட்டேன்னா இதே பவுடர் தான். இவ்வளவு தண்டியில இருந்தே அரை கிளவி ஆயாச்சு. ஆமா நான் ஒன்றும் இது பண்ணலையே. அரை கிளவி தானே. அரை கிளவினோடனே இவருக்கு அம்மையை சொன்னோடனே இவருக்கு அப்படியே ஒத்துட்டு வந்துடும். இல்லம்மா ஆமா பாப்பா கொஞ்சம் நல்லா முத்து இருக்கட்டும். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இல்லை இப்போ நான் நார்மலாக இது எவ்வளோ வருதுன்னு பாருங்க. அப்போ இல்லை சும்மா ஒரு ரேட் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இதா பார்க்க நல்லா இருக்குண்ணே கலராக. சரி இந்த 2 எடுக்கு பார்ப்போம். 2 எடுக்கு பார்த்துட்டு இது பண்ணுவோம். ஒன்று பார்ப்போம். எனக்கு இந்த மாதிரி மாடல் பார்ப்போம். கடனே திட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். 29,650 எவ்வளோ வருது? 29,650 29 இல்லையா? எல்லாம் சேர்த்தானே போடணும். ஆமாம் இல்லை அதை கழிச்சு பாருங்க முதல்ல. ஆமாம் அதை மட்டும் இவங்க கழிச்சு சொன்ன அதை மட்டும் கழிச்சு பாருங்க எவ்வளோ வருதுன்னு. உங்களுக்கு சாமி விட வேணுமா? குட் கேர்ள் அதே தானா? அப்படியா? இல்லை அதே மாடல் அப்படின்னாங்க ஏற்கனவே வாங்கினதா. இது அதே தானா? அதே மாடலாம் வேணும். இல்லை வேண்டாண்ணா. அதுவும் எடுத்து வச்சேன். ஆமா எப்படியும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சரி இது 2ல் பார்ப்போம். அதை எடுத்து வச்சிருக்கேன். இது 2 மட்டும் கொஞ்சம் கணக்கு பண்ணுங்களேன். அப்படியோ? கணக்கு பண்ணுங்க பார்த்துவிடுங்க. இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக வரும் அப்படி தானே? பார்த்துக்கிடுவோம் ஃபஸ்ட் இதை பார்த்துட்டு அப்புறம் வாங்கியாச்சு. பழசா கழிக்காம வச்சோம்னா பக்குன்னு இருக்குன்னு
பழசை கழிக்காம சொன்னா எனக்கு வாங்க முடியாது. வாங்கிடலாம். 17,150 அது பழசை கழிச்சா? பழசு கழிச்சு 105 கிராம் இருக்குது. பழசு நமக்கு 83 கிராம் இருக்கு. ஓ சரி சரி சரி. அப்போது ரெண்டும் கணக்கு பண்ணால் எவ்வளோ வரும் கழிச்சு? கழிச்சு வச்சுன்னா உங்களுக்கு இப்போ அதுக்கு மேலே இதை வச்சா கொஞ்சம் கணக்கு பண்ணி மட்டும் சொல்லுங்கள் எவ்வளோ கம்மியாகும் அப்படின்னு. 20,000 ரெண்டு சேர்த்து 20,000 வரும். ஏய் இரு பாப்பா. இதா ம் சரி இது ஆமாம் சதீஷை கட்ட போட்டு விடுவான். பார்த்து விடுவோம் சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா ஃபீல் பண்ணுறியா என்ன? பண்ணுவேன் மனசுக்குள்ள என்ன போட்டு போட்டு கடை அப்படியா? முறுக்கிய வெள்ளையம்மா வெள்ளையம்மா. ஆமாம் நான் வரும்போது சொன்னேன் நைனார் வந்து பேர் சொல்லிட்டு நைனார் தான் தெரியும் அவங்க தாத்தா பேருன்னு சொன்னேன். கரெக்டாக அந்த அக்கா நாங்கள் வரக்கூடிய ஒரு அக்கா கிட்ட சொல்லியிருந்த உடனே இவ சொன்னா அங்கே வச்சு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க தாத்தா பேர் தானே வச்சிருக்குன்ட்டு. இப்போ வரும்போது சொல்லிட்டு வந்தேன் என்ன நைனார் போலியா வரும். ஆமாம் லோக்கலில் தான் சுற்றுவேன். இப்போ கொஞ்ச நாள் அங்கே வர்றதில்லை. வெளியே அவுட்ருக்கோம் உடங்குடி திசைவில் பெரிய தரப்பு. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி. சம்சா வைப்பாங்க சம்சா வைப்பாங்க. எங்கள் அப்பா சம்சா வைப்பாங்க. ஆமாம் அதுக்கப்புறம் ஊரில் கடை வச்சுட்டு சும்மா பேருக்கு வச்சுட்டு. ஆமாம் 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 எங்கள் அப்பா தான் சொன்னாங்க. தெரியும் எங்கே அந்த பழைய பர்ஸு கிடக்கும்ல மூக்க பெரியப்பா எல்லாருமே இங்கே வாங்குறது தான். எவ்வளோ வருது? அப்போ கரெக்டாக வந்துட்டு அவரு தங்கச்சி வரணும். ஓ அவிய விஜயராமபுரம் இல்லை தங்கச்சி இங்கே இங்கே இல்லை மேக்க மேக்க மேட்டை. அது உங்க அத்தை தானே சின்னதுல? ஆமாம் அது தெரியுது மேக்க கட்டி அங்கே தான் பொண்ணு எடுத்துருக்காரு. அவங்க விஜய் விஜய். ஆமாம் இல்லை உங்க அத்தை இருக்காங்களா அம்மா இருந்தாலும். ஆமாம் அந்த பத்தை தானே? ஆமாம் மேக்க தான். அப்படியா? அதான் எங்கள் அப்பா வழியில இங்கே வருவாங்க. தாத்தா நான் கடை தனியாக வந்தோடனே நம்ம தான் வரும். அங்கே மலைப்படத்தில் இருந்ததுல வெட்டிடலாம். ஆமாம் அவையில் அங்கே தான் வருவாங்களோ வீட்டுக்கு போட்டு வாங்கிக்கம்மா. வேற என்ன பேர் எப்பப்பா? சிவசங்கரி. சிவசங்கரியா? அவங்க தங்கச்சி பேர்? வேல்விழியா. நல்லா இருக்க பேரு. சரி கட்டுமா போய்ட்டு. எனக்கு பாப்பா குட்டி பாப்பா கொலுசு இடம் வச்சுட்டு 20,000 எவ்வளவு? 26. அப்போ எனக்கு அதோட கேடு 26. முதல்ல 17 சொன்னாங்க நினைக்கிறேன். 26 20 தாண்டிட்டு மொத்த டோட்டல் இதை கேட்டோடனே பக்குன்னு ஆயிட்டு எனக்கு. ஐயோ அவ்வளோதான். முடிஞ்சு. நான் உண்மையில அப்படிதான் நினைச்சேன். பாப்பாவுக்கு மட்டும் தான் அவனை சரி லட்சுமி என்ன நினைப்பா அப்படின்ட்டு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஐயோ நல்ல வேலை எப்பா 20 முடிஞ்சிட்டு. பழசை கழிச்ச உடனே தான் எனக்கு பக்குன்னு ஒரு செகண்ட் கழிக்காமல் ரேட்டு சொன்ன உடனே சங்கரி காதுக்குள்ளே வந்துட்டு கொண்டு வந்ததே 20 தான். ஆனால் உனக்கு நான் என்ன கூட நினைச்சு தெரியுமா எப்படியும் ஒரு 2 எடுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் போட முடியும். இப்போ நம்ம ஸ்கூல்ல சேர்த்தாலும் கொலுசு போட முடியாது அப்படிங்கிற இதில் நான் நினைச்சேன். போகுது போகுது போயிட்டே. விலைவாசி எப்படி ஏறி இது போயிருன்னா. ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த மாடல் கொலுசு தான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே போட்டதே மாடல் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 6,300 எக்ஸ்ட்ரா வருதே அப்படின்னு. சரிடா உன்னோட உண்டியில் அதுக்குன்னே வச்சுக்கேண்ணே. இப்போ மாதம் ஒரு 500 வாங்கி போட்டே இரு. மாதம் 500 எப்போ நிறைய. நான் உனக்கு இனி வியாபாரத்துக்கு போது இல்லைன்னா பழையபடி தருவேன் தெரியுமா? டே 50 ரூபா 2 நாளைக்கு ஒருக்கா 50 ரூபா 100 ரூபா அதுவும் தரேன். மாதம் ஒருக்கா 500 ரூபா தந்துடுவேன். அப்புறம் வியாபாரத்துக்கு போய்ட்டு வந்தோடனே அந்த புது தாளை எடுப்பல அது நீ ஒரு 100 ரூபா எடுத்துக்க சரியா? 50 ரூபா 100 ரூபா புது தாளை பொறுத்து. ஒவ்வொரு வாட்டி கொலுசு எடுக்கும் போதும் ரெடி
பெருசா இருக்கும் அடுத்த வாட்டி இந்த வாட்டிலாம் உண்மையில நான் அப்படி நினைச்சிட்டு போனேன், அதிகமா கொண்டு போறோம்னு நினைச்சிட்டு ஒரு கனவோட போனேன். ஏன் கண்ணறிஞ்சு கொலுசு வாங்கி தர போறாவளோ தெரியல. வாங்கிக்கிறோம். எம்மா விலைவாசி தான் அவ்வளோ விலைவாசி. சரி குட்டிக்கு வாங்க. ஒரு வழியாக கொலுசு வாங்கியாச்சு. குட்டியக்கா உங்கள் கொலுசை காட்டுங்க. இங்கே ஐ தட்டுங்க. குதி கட்டில் பெட்டில் குதி. ஐ கொலுசு எப்படி இருக்கு? அக்காவுக்கு மட்டும் வாங்கலை, அதனால அக்காவுக்கு லைட்டாக கடுப்பாக இருக்கும். அப்படிலாம் இல்லை அப்படிதானே? என்னத எதை கழட்டணும்? ரொம்ப நாள் கொலுசு கொலுசு எல்லாம் கழட்ட முடியாது, காலில் அரிக்குமா? வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். அறுத்ததா குத்துதாம்மா? பெரிய இது முடிஞ்சுதப்பா. இவ்வளோ வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, சந்தோஷமாக முடிச்சாச்சு. சரி, நானே கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். எங்க டேடி காசு போட்டாங்கடா 2000 ரூபா. சரி, நான் இனி தாரேன் உனக்கு. சரியா? கொஞ்சம் நீ மறுபடியும் சேர்த்தி வை. நீ எழுதி வச்சுக்க, அப்பா தர வேண்டியது அப்படின்னு போட்டு கொஞ்சமா தர அப்படியே டிக் பண்ணிக்க. ஆளை பாரு, நான் இப்படி தரேன்னு சொல்லலை, மொத்தமா வியாபாரத்து போயிட்டு வந்து மறுபடியும் தாரேன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க முன்னாடி சொன்னப்ப அதுல யாரும் காசு எடுக்காது. அந்த உண்டியல நிறைக்கிற வரைக்கும் இருந்துட்டு சங்கரிக்கு தான் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னால கடைசியில எல்லாமே மாறி போச்சு. கண்ணு பட்டு போச்சு யார் கண்ணும். அதான் கடைசியாக 2 நாளில் உடைக்க வேண்டியது போச்சு. சரிம்மா, சரி பரவாயில்ல, ஒரு பாய் போட்டுருங்க.